காணொலி பார்த்துட்டு இருக்கிற எல்லா அன்பு உள்ளவங்களுக்கும் வணக்கம். நான் உங்க சதீஷ். ஆகஸ்ட் 23, 2024 வந்து மாரி செல்வராஜருடைய இயக்கத்துல சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய இசையில வந்துட்டு வாழைன்ற ஒரு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆனது. நான் வந்து 24ஆம் தேதி அந்த திரைப்படத்துக்கு தமிழ்நாடு போயிருந்தேன். தமிழ்நாட்டுல வேலூர்ல தான் வந்து அந்த படத்தை வந்து நான் பார்த்தேன். அந்த படம் வந்து மாரி செல்வராஜ் அவர்களுடைய சிறு வயது, அந்த 12 வயது காலகட்டத்துல நடந்திருக்கிற நிகழ்வுகளை வந்துட்டு அவங்களுடைய உண்மை சம்பவத்தினுடைய அடிப்படையில அவங்களுடைய வாழ்வியலை வந்து காட்ட முயற்சி செஞ்சிருக்காங்க. ரொம்பவே வந்து அழகா வந்து வந்திருக்குது. அந்த திரைப்படம் வந்து மாரி செல்வராஜுடைய சிறு வயதாக வந்துட்டு பொன்வேல் என்ற பையன் வந்து சிவனைந்தனா நடிச்சிருக்கான். ரொம்ப அழகா, ரொம்ப யதார்த்தமா, ரொம்ப நேர்மையா, உண்மைக்கு ரொம்பவே பக்கத்துல வந்து அந்த பையன் நடிச்சிருக்கான். அந்த பையனை பார்க்கும்போது பெரும்பாலான இடத்துல வந்துட்டு நம்ம அறியாம நாம வந்து அவனுடைய அந்த உணர்வுகளை வந்து ரொம்பவே மதிக்கணும், அல்லது அதை முழுமையா வந்து உணரக்கூடிய அளவுக்கு அதனுடைய நடிப்பு இருக்கும். அதே போல அவனுடைய நண்பனா வர சேகர், அதாவது அவர் வந்து ராகுல்னு சொல்லிட்டு, அதுவும் வந்துட்டு ரொம்பவே அழகா நடிச்சிருப்பான் அந்த பையனும். அவங்களுடைய 2 பேருடைய அந்த உரையாடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமா நாமெல்லாம் அப்படிதான் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்றத வந்து ரொம்ப அழகா வந்து சொல்ற ஒரு திரைப்படமா இருந்தது. அதே போல அந்த படத்துல நடிச்சிருக்கிற அத்தனை பேருமே வந்துட்டு கலையரசன் வந்துட்டு கனின்ற பாத்திரத்துலயும், அவங்க அக்கா வந்து திவ்யா துரைசாமின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு, அவங்க அம்மா, அந்த இடத்துல இருக்கிற அத்தனை நடிகர்களுமே ரொம்ப அழகா, ரொம்ப யதார்த்தமா, ரொம்ப உண்மையா, அது வந்து திரைப்படம் பார்க்கும்போது யாரும் வந்து திரைப்படத்துல நடிச்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரியே நாம உணராத வகையில் யாருமே வந்து நடிக்கிறாங்கன்ற அந்த உணர்வு கொடுக்காம எல்லாருமே வந்து அந்த இடத்துல வாழ்ந்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த திரைப்படத்துக்கு நடிச்சிருக்கிற அத்தனை பேருமே வந்து அவங்களுடைய அந்த கிராமத்து மக்களாக தான் வந்து இருந்திருக்காங்க. அதனால அது ரொம்பவே வந்து ரொம்ப நேர்மையா வந்து இருந்தது அந்த திரைப்படம் பார்க்கும்போது. இந்த படத்தோட வெற்றி என்னன்னு கேட்டீங்கன்னா, படம் பார்க்குற அத்தனை பேரையும் வந்து அங்க நடக்கிற நிகழ்வுகளுக்குள்ள நம்மளை கொண்டு சேர போறாங்க. அதே போல ஒவ்வொரு காட்சியிலுமே வந்து அந்த நமக்கு திரையில பார்க்குற ஒவ்வொரு காட்சிகளும் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற ஏதோ ஒரு நிகழ்வுகளோட வந்து தொடர்பு படுத்திக்கிட்டே நம்ம வந்து அந்த படத்தை பார்க்குறோம். அங்க நான் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் இருந்தது. அந்த பொன்வேல், அந்த சிவனைந்தனும் சேகரும் வந்துட்டு எப்படி இருப்பாங்களோ அது போலதான் நானும் என்னுடைய நண்பனும் இருப்போம். அந்த சிவனைந்தன் வந்துட்டு மாடு ஓட்டிட்டு போய் மாடு தொலைக்கிற காட்சி, இந்த மாதிரி காட்சி வந்து என்னுடைய வாழ்க்கையில நிறைய நடந்திருக்கு. அதே போல நிறைய நிகழ்வுகள் அந்த படத்துல வாழை வந்து எடுத்துட்டு எப்படி தலையில சுமந்துட்டு போறானோ அது போல நான் வந்து அதே சிறு வயதுல வந்துட்டு 8வது வகுப்பு படிக்கும்போது தான் வந்து முழுமையா வந்து அந்த விடுமுறை நாட்கள்ல வந்து வேலை செய்யறதுக்கு கரும்பு வேலை செஞ்சிருக்கோம். இப்படி பல விஷயங்கள் வந்துட்டு அந்த படத்தை பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையை வந்து நிறைய இடங்கள்ல வந்து நினைவுக்கு கொண்டு வந்தது. அது ரசிக்கும்படி இருந்தது. நிறைய வழிகளோட அந்த திரைப்படத்தை வந்து நம்ம பார்த்தோம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரியான எல்லா நிகழ்வுகளும் நடந்திருக்கு. அதே போல மாரி செல்வராஜுக்கு மட்டும் இல்ல, நாட்டுல நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கும். எல்லாருக்குமே, அதாவது எளிய மக்களுக்கான பிரச்சனைன்றது எங்க போனாலும் ஒரே மாதிரிதான் இருக்கும். அது எல்லாருக்குமே இருக்கும், யாருக்கும் இல்லைன்னெல்லாம் நம்ம வந்து மறுக்க முடியாது. அத படம் எடுத்தா எல்லாருக்கும் அது இந்த மாதிரிதான் இருக்கும். ஏன்னா நான் கூட நிறைய நேரங்களில் நினைச்சிருக்கிறேன், என்னுடைய வாழ்வியலை வந்து ஒரு திரைப்படமா எடுக்கணும் அப்படின்ற அந்த ஆசை என்னெல்லாம் எனக்கு கூட பல நேரங்கள்ல இருந்தது. மாரி செல்வராஜுக்கு வாய்ப்பு இருந்தது. அதனால அவருடைய அந்த வாழ்க்கைய ஆவணப்படுத்தி வெள்ளித்திரையில வந்துட்டு காட்டியிருக்கிறாரு. ஆனா எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அதனால எங்களுடைய வாழ்க்கைய, அந்த வாழ்வியலை, எங்களுடைய நினைவு திரைகளை நாங்க இன்னமும் பார்த்துட்டே தான் இருக்கோம். எல்லாருமே பார்க்க வேண்டிய திரைப்படம். நம்முடைய தமிழ், இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிற என்னுடைய நண்பர்கள், உறவினர்கள், அதே போல தமிழர்கள்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த திரைப்படத்தை போய் பாருங்க. இந்த மாதிரியான திரைப்படங்கள் வந்துட்டு உண்மையாவே வந்து கொண்டாடப்படணும். ஏன்னா அந்த திரைப்படத்துல நகர ஒவ்வொரு இடங்களும், இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இறுதியில ஒரு 15லிருந்து ஒரு 20 நிமிடங்கள் வந்துட்டு அந்த பசிக்காக ஏங்குற அந்த சிறுவனுடைய தவிப்பு வந்துட்டு அது உண்மையாவே அந்த அளவுக்கு வலிகள் நிறைந்த
காட்சிகளை தான் பார்த்தா அதை வாழ்ந்திருக்கிறான்னு சொல்லணும். அந்த காட்சியெல்லாம் உண்மையாவே சின்ன சின்ன சண்டை, அந்த ஸ்கூல்ல நடக்கிற டீச்சருக்கும் அந்த சிறுவனுக்குமான ஒரு அன்பு, அது ரொம்ப நேர்மையா இருக்கும். அப்படி எல்லா நிகழ்வுகளுமே வந்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல நாம ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒவ்வொரு காட்சியிலுமே வந்துட்டு நம்மளுடைய வாழ்வியல்ல நடந்த நிகழ்வுகளை அந்த திரைப்படத்தோட நம்ம வந்து தொடர்பு படுத்திக்கிறோம். அந்த வகையில இந்த திரைப்படம் வந்து ரொம்பவே அருமையா இருந்தது. எல்லாருமே போய் பாருங்க. இது நீங்க வழக்கமா எதிர்பார்க்கிற ஒரு கமர்ஷியலான விஷயங்கள் வந்து திரைப்படத்துல இருக்காது. ஒரு பாட்டு இல்ல சண்டை காட்சிகள் அல்லது அதாவது யதார்த்தத்துக்கு மீறி சினிமா தனமான எந்த காட்சியும் இந்த படத்துல இல்லை. உண்மையில நமக்கு நடக்கிற அந்த வாழ்வியல ரொம்ப அழகா காட்டுவாங்க. ஒரு மலையில வயல்ல ஏரியிலன்னு சொல்லிட்டு அந்த வாழை மரத்தை வாழைத்தாரை வந்து வெட்டி அதை எடுத்துட்டு அவங்க கடந்து வந்து அந்த லாரியில லோடு ஏத்துறது, அந்த லாரிக்கு வந்துட்டு அந்த லோடு ஏத்துறவங்களுக்கு ஒரு தாருக்கு வந்து ₹1 சொல்லி அவங்க ஏத்தி கேட்கிற அந்த ஒரு காட்சியாகட்டும், இப்படி நிறைய காட்சிகள் வந்துட்டு நம்ம கண் முன்னாடி அப்படியே வந்துட்டு நடக்குது. நான் படம் பார்க்கிறேன் அப்படின்ற அந்த உணர்வையே இல்லாத அளவுக்கு இந்த திரைப்படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இது உண்மையாவே வந்துட்டு ஒரு திரை காவியம்னு சொல்லலாம். இது எல்லாருமே வந்து பாருங்க. ஒரு மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா இதுல இருக்காது. ஆனா அதை நீங்க உணர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்கும் இந்த திரைப்படம். நீங்க வெறும் ஃபன் மூமெண்ட்டுக்காக போனீங்கன்னா இந்த படத்தை நீங்க பார்க்க முடியாது. பார்க்கணும், அதை ரசிக்கணும். அந்த வாழ்க்கையை வந்து அந்த வாழ்க்கையை நீங்க உணர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு காட்சி கூட வந்துட்டு நல்லா இல்லைன்னு தோணாது. இந்த திரைப்படம் அவருடைய வழக்கமான திரைப்படங்கள் போல கிடையாது. அதாவது பரியரும் பெருமாள், கர்ணன், மாமன்னன் சொல்லிட்டு இந்த மாதிரி வழக்கமா அவருடைய திரைப்படங்கள்ல நீங்க பாக்குற மாதிரி இந்த படம் இருக்காது. இந்த திரைப்படத்திலையும் அரசியல் பேசியிருக்காங்க. அது வந்து அளவா இருக்கு. அது வந்து மிகைப்படுத்தி அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா இந்த திரைப்படத்தை அவங்களுடைய பயோபிக்னு சொல்லி எடுக்கும்போது அந்த சிறு வயதுல நடந்த நிகழ்வுகளை தான் அப்படியே பதிவு பண்ணியிருக்காங்களோ ஒழிய இன்னைக்கு இருக்கிற அவங்களுடைய அறிவை கொண்டு போய் அந்த காலகட்டத்துல நடந்த நிகழ்வுகளோட அவங்க பொறுத்துல. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம்னு நினைக்கிறேன். தேவையற்ற எந்த காட்சிகளுமே வந்துட்டு இந்த படத்துல நான் பார்க்க முடியல. நமக்கு சின்ன வயசுல நடந்த நிகழ்வுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அன்னைக்கான வாழ்வியல்ல நடக்கிற எந்த ஒன்றுக்கும் அறிவுபூர்வமா நம்ம இருக்காது. இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களை நிறைய படிச்சு நிறைய அறிவுகளை வந்து வளர்த்துருப்போம். ஆனா இந்த அறிவை வந்து எந்த இடத்துலயும் அந்த பழைய காட்சிகளுக்கு கொண்டு போய் சேர்க்காம அன்னைக்கு இருந்த அந்த உண்மை தன்மையை அதே ஒரு சூழலோட ரொம்ப அழகா காட்டியிருக்கிறாங்க. அதுதான் வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய பலம்னு நினைக்கிறேன். இந்த காணொலி நான் உங்களுக்கு பதிவு பண்ணணும்னு நினைச்சேன். அதனாலதான் இந்த காணொலியை வந்து நான் சொல்லியிருக்கேன். இந்த வாழைப்படம் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். நான் இப்ப மறுபடியும் என் குடும்பத்தோட ஒரு முறை பார்க்கறதுக்கு நான் திட்டமிட்டுன்னு இருக்கேன். ஸோ நீங்களும் கட்டாயமா குடும்பத்தோடு பாருங்க. இன்னைக்கு நகரத்துல வாழற பிள்ளைகளுக்கு கிராமத்தோட அந்த வாழ்க்கையினுடைய அந்த நிலையை வந்து தெரியப்படுத்துங்க. இந்த படத்தின் மூலமா அவங்களுக்கும் அது தெரியும். கஷ்டப்படுற அத்தனை குழந்தைகளும் வந்து இப்படிதான் இருக்காங்க, இப்படிதான் கஷ்டப்பட்டு அவங்க வந்து ஒரு நல்ல நிலைக்கு வந்து வரதுக்கான முயற்சி வந்து இப்படிதான் இருக்கு. இந்த ப்ராசஸ் தான் வந்து அவங்களுடைய அந்த சிறு வயது காலமா இருக்கு. படிக்கிறதுக்கு எவ்வளோலாம் கஷ்டம் இருக்குது, படிக்க முடியாம கஷ்டப்படுற எத்தனையோ குழந்தைகள் இப்படி எல்லாம் தான் இருக்கிறாங்கன்றத ரொம்ப அழகா அந்த வாழ்க்கை முறையை வந்து ரொம்ப அழகா வந்து சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. என்னுடைய வாழ்க்கையில நான் நிறைய நிகழ்வுகளை வந்துட்டு பொருத்திக்கிட்டேன். அதனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கண்டிப்பா நீங்களும் போய் பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும். இந்த காணொலியை நண்பர்களுக்கு ஒருவர்களுக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பகிருங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.